வாங்கங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மதியம் வந்து சாப்பாடு வந்து என்னென்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி நான் சேப்பங்கிழங்கு முதல் தடவையாக வந்து வச்சேன். அது எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட மீல் மேக்கரை வந்து கொஞ்சம் ட்ரையாக வந்து வதக்கிக்கிட்டேன். இந்த ரெண்டும் தான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மதியம் சாப்பாடு நம்ம வீட்டில். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடு வந்து கருணக்கிழங்கு தான் வந்து கிடைக்கும். இங்கே சென்னையில் தான் வந்து சேப்பங்கிழங்கு கிடைக்குது. சரி, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு மாதிரியே வந்து சேப்பங்கிழங்கும் குழம்பு ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணது தான். எல்லாமே கிழங்கு வகை தானே அப்படின்னு தண்ணி ஊற்றி சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. நமக்கு அதில் இருக்கிற மண் தூசி எல்லாத்தையும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். சுடு தண்ணியில் தேவையான அளவு மீல் மேக்கர் போட்டு அதே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து சேனக்கிழங்கு வந்து ஊறி வரவும் அதை நல்லா கைட்டே வந்து மண் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வந்துடும். பாருங்க, நமக்கு நல்லா வந்து ஒன்று போல வந்து க்ளீன் ஆகி வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, நமக்கு தண்ணி வந்து நல்ல மண்ணா எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு. இப்போ க்ளீன் பண்ண சேனக்கிழங்கை இன்னொரு தடவையும் வந்து தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இதை ஒரு குக்கரில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு மாதிரி வாய் அரிக்குமா என்னன்னு தெரியல, அதனால நான் உப்பு போட்டே வந்து வேக விட்டுட்டேன். ஒரு 4 இருந்து 5 விசில் வந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளியவும் ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 போல வந்து சின்ன வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் மையா இல்லாமல் கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ அரைச்சல் போல தேங்காய் எடுத்து துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அதே மிக்ஸி ஜாரில் போட்டு மையா அரைச்சிட்டு வந்துட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் நம்ம இங்கே நைய நரங்க அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அதை வந்து சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு நல்லா வந்து வதங்கணும். கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால் அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா வந்து கரைச்சிட்டு கைட்டே வந்து வடிகட்டி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரொம்பவும் வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா மசால் வாசம் எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். வேக வச்ச சேப்பங்கிழங்கு விசில் எல்லாம் அடங்கவும் ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை உள்ளக்க விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளக்க வர இறங்குச்சு அப்படின்னா நமக்கு கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம். இதோட தோலை வந்து அப்படியே உரிச்சோம்னாவே அழகா வந்து வந்துருது. ஆனால் என்ன கிழங்கு வந்து கொஞ்சம் விழுக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. தோல் எல்லாத்தையும் உரிச்சதுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை குறுக்கால வந்து 3 இருந்து 2 துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு வந்து நம்ம ஊற்றின தண்ணி நல்லா பாதி அளவுக்கு வந்து ஊற்றி நல்ல ஓரங்கள் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கிழங்கு அதை வந்து சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே சேர்த்தோம் அப்படின்னா கிழங்கு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் வெந்து ரொம்ப வந்து கொலன்னு ஆயிரும். அதனால இந்த மாதிரி பாதி குழம்பு ரெடியாகவும் கிழங்கு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மூடி போட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து குழம்பை வந்து வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க, மசாலா நல்லா வெந்துருச்சு. ஆனால் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வத்த விட்டுக்கலாம். இங்கிட்டு நம்ம ஊற வச்சிருந்த மீல் மேக்கரை இந்த மாதிரி பிழிஞ்சிங்க அப்படின்னா தண்ணி நல்லா வந்து நமக்கு வடிஞ்சிரும். தண்ணியை பிழிஞ்சு வந்து இன்னொரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் சேர்த்தாலும் சரிதான், இல்லை ஒரு 2 துண்டுகளாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரிதான். நான் ஒரு மீல் மேக்கரை 2 துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க, குழம்பு சூப்பராக வந்து நல்லா ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வத்தி வந்துருச்சு. நமக்கு நார்மலாக புளிக்குழம்பே வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சா தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரவும் தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு நல்ல எண்ணெய் வந்து காஞ்சி வரவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு பொரிஞ்சு வரவும் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா வெந்தயம் சேர்க்கணும். வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வர்ற வரை வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த தாளிப்பை போய் குழம்புல ஊத்திர வேண்டியதுதான். இப்போ அப்படியே குழம்புல ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கிண்டி விடுங்களேன். அப்படியே சைடெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் வந்து நல்ல கருணக்கிழங்கு புளிக்குழம்பு மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ருசி. ஆனால் என்ன
கிழங்கு தான் வந்து கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருந்துச்சு. இந்த வளவளப்பு தன்மையை நீக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து அடுப்பில் விட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு வந்து ரெடி. மீல் மேக்கர் ட்ரை மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வந்து சுருள வதங்கணும். அப்போதான் நரிச்சுன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் வெங்காயத்தில் உப்பு பிடிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து சுருள வர வெங்காயத்தை வதக்க வேண்டியதுதான். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வரவும் ஒரு சின்ன தக்காளி சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. தக்காளியும் நமக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பொடி சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உரப்புக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதையுமே வந்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து வறுக்காம வந்து வதக்கிக்கோங்க. நம்ம ட்ரை மசாலா செய்யறனால வந்து வந்து மசாலாவை வதக்கிடணும். அப்போதான் வந்து மசாலா வாசம் போகும். இப்போ மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். அதையும் வந்து நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு பரட்டு வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மீல் மேக்கருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னுமே வந்து நமக்கு நல்லா வந்து மசாலா பச்சை வாசம் போய் நல்லா வெந்து வந்துடும். கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வந்து விட்டுறலாம். பாருங்க, நமக்கு தண்ணி வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே நமக்கு நல்லா வத்தி வரணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே இல்லாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து ட்ரையா வந்து மசாலா வந்து நல்லா வதங்கி வரவும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மீல் மேக்கருக்கும் அந்த சேப்பங்கிழங்கு குழம்புக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த 2மே வந்து நான் இந்த தடவை தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். மீல் மேக்கர் கூட்டு தான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த ட்ரை மசாலா ட்ரை பண்ணது இல்லைன்னு இந்த தடவை இப்படி ட்ரை பண்ணது தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.